ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தேங்காய் வெட்டுறது எப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதையும் பாருங்கள், மறக்காமல் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தென்னை மரத்தில் தேங்காய் எல்லாமே விளைஞ்சிருந்துச்சு. சரி, தேங்காய் வெட்டலான்ட்டு எங்கள் அண்ணன் பையனுக்கு ஃபோன் அடித்து சொன்னால் அவனும் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். தேங்காய் வெட்டக்கூடிய பெரிய அருவா, காலில் மாட்டக்கூடிய தலைநார்னு சொல்லுவாங்க, அந்த தலைநார் எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டான். நாங்களும் மரம் இருந்த ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அவனும் அதுக்கு தேவையாட்டு சாக்ஸ்லாம் போட்டுட்டு பின்னாடி அருவாயெல்லாம் கொழுவி போட்டுட்டு அப்படியே மரத்தை ஏறதுக்கு அப்படியே எட்டி பார்த்துட்டே இருந்தான். மரம் வேறு கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சா, அதனால் எட்டி பார்த்துட்டு காலில் அந்த மாட்டக்கூடிய அந்த நார் இருக்குல்ல, அந்த நார் போட்டால் தான் கால் வழுக்காது. ஏன்னா இப்போமெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கனால தேங்காய் மரத்தில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த கால் வழுக்கும். அது வழுக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த நாரை காலில் மாட்டிக்கிட்டு ஏறுவாங்க. நீங்களே பாருங்கள் எப்படி ஏறுறானே, அழகாக அப்படி மரத்தில் அப்படி ஏறிக்கிட்டே இருக்கான். மரம் கொஞ்சம் ஹைட்னால அப்படி ஸ்லோவாக ஏறுறான். அவனுக்கு நல்லா மரம்லாம் ஏற தெரியும், அதனால தான் ஏறுறான். ஏற தெரியாமல் ஏறல. இப்போ மரத்தில் ஏறி பார்த்திங்கன்னா அவன் சொன்னான் ஒரு 3 கொலை தான் விளைஞ்சிருக்கு, மீதி விளையலை அப்படி சொன்னான். அதில் மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலெல்லாம் இருக்குல்ல, அந்த பாலைன்னா என்ன சொல்லுவாங்க, கொதம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் இடத்துல. அந்த தென்னம்பாலை சில்லாட்டெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு மேலே உச்சி மரத்துக்கு போயிட்டான். உச்சி மரத்தில் போனதும் அவன் சேஃபாக நின்று வெட்டதுக்கு ஏதா மாட்டு பக்கத்தில் இருந்த ஓலை ஒன்றா வெட்டி விட்டான். ஏன்னா அந்த இடத்துல வெட்டதுக்கு வாய்ப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஓலையை வெட்டிட்டான். ஓலையை வெட்டிட்டு ஒரே கொத்தில் நிறைய தேங்காய்லாம் இருந்துச்சு. 3 கொலை வெட்டினோம் பார்த்துருங்க. அவன் அடுத்தால ஒவ்வொரு கொலையாக விளைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு விளைஞ்ச தேங்காயெல்லாம் வெட்டி விட்டுட்டு இருந்தான். 3 கொலை வெட்டினான். 3 கொலையும் நல்லா விளைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கொலை வெட்டலான்ட்டு கேட்டான். அந்த மரத்துலேருந்து அந்த கொலையிலேருந்து ஒரு தேங்காய் மட்டும் கீழே எடுத்து போட்டான். அது குலுங்குதான்னு பாருங்கள். அதை பார்த்தோம், அது ரொம்ப குலுங்கலை, ஆனால் விளைஞ்சிருந்துச்சு. சரி, அந்த கொலையும் வெட்டணும்னு சொல்லிட்டு மொத்தம் 4 கொலை நாங்கள் வெட்டினோம். கிட்டத்தட்ட ஒரு 60 தேங்காய் கிட்ட கிடச்சிருந்து. ஒரு மரத்தில் தான் வெட்டினோம். இப்படி வீட்டுக்கு தேவையான தேங்காய் ஒரே மரத்தில் ஈஸியாக கிடச்சிட்டு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் தேங்காய் மரத்தில் தேங்காய் ஏறி இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.